அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பி வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் ப்ரெஸ் நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம டிஆர்பி வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் ப்ரெஸ் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் பொறியியல் பாடங்களுக்கான இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 232 அதாவது உதவி பேராசிரியர்கள், உதவி நூலகர்கள் மற்றும் உதவி இயக்குனர் பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண், அதாவது 2023 இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. 24/11/2023 அது அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் வெளியிடப்பட்டு இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இப்போ 2023 அண்ணா யூனிவர்சிட்டி இதை வெளியிட்டுச்சு. அதுக்கப்புறமா அந்த தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமை டிஆர்பி தான் நடத்தணும் அப்படிங்கிறது தமிழக அரசால் முடிவு செய்யப்பட்டது. இப்போ அதே போல் டிஆர்பி இந்த எக்ஸாமை நடத்த போகுது. அப்போ இத்தேர்வினை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நடத்தப்பட வேண்டும் என்று அரசால் அறிவிக்கப்பட்டது. அப்போ அதே போல் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இந்த பணியிடங்களுக்கான எக்ஸாம் ஏப்ரல் மந்த்து இது ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இதில் பார்த்திங்கன்னா வருகிற ஏப்ரல் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. அப்போ இதற்கான அந்த நுழைவுச் சீட்டு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் 7 நாட்களுக்கு முன்பாக பதிவேற்றம் செய்யப்படும். அதனை பதிவிறக்கம் செய்து எடுத்துக்கொள்ளலாம். அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ் நியூஸை வெளியிட்டிருக்கிறாங்க. பாருங்கள், தனியாக இந்த நுழைவுச் சீட்டு அனுப்பப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ் நியூஸை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போது இது இதுக்கு முன்னாடியே வெளியிட்ட ஒரு ப்ரெஸ் நியூஸு. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி வெளியிட்ட இந்த ப்ரெஸ் நியூஸ் பாருங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி ஹஸ் இஸ்யூட் நோட்டிஃபிகேஷன், அந்த 2023 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுதான் அந்த 232 பணியிடங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் பெறப்பட்டது. அதுக்கப்புறமா இதை டிஆர்பி தான் நடத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அப்போ பாருங்கள், இந்த எக்ஸாமுக்கான அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறமா அதனுடைய பேட்டர்ன், கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஷெட்யூல்ட் ஆன் 5/4/2025 அண்ட் 6/4/2025. அதாவது வேரியஸ் டிசிப்ளின், எல்லா டிசிப்ளின்ஸுக்கும் இந்த வேக்கன்சி இருக்குது. அதுக்கான எக்ஸாம் தான் நடத்த போகிறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1 தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்குது. பார்ட் 1 தமிழ் லாங்குவேஜ், அடுத்தபடியாக பார்ட் 2 இது சப்ஜெக்ட் வைஸ். அப்போ இது இந்த 10th கிரேடு, அப்போ 10th தமிழை படித்தாலே போதும், மேக்ஸிமம் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை அட்டன் பண்ணிடலாம். அப்போ இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அப்போ டியூரேஷன் 30 மினிட்ஸ் டியூரேஷன். அப்போ இது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க ஃபார் 50 மார்க்ஸ். 30 கொஸ்டின்ஸ் ஃபார் 50 மார்க்ஸு. அப்போ இதில் 40% மார்க் எடுக்கணும். அப்போ இந்த 50 மார்க்குக்கு 40% மார்க் எடுத்தாச்சுன்னா, மார்க் எடுத்தால் தான் அடுத்து பேப்பர் 2 வேல்யூஷன் பண்ணுவாங்களாம். அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் லாஸ்ட்டில் கொடுத்துக்கிறாங்க. த கேண்டிடேட் ஷுட் செக்யூர் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 40% இன் தமிழ் லாங்குவேஜ். மினிமமாக 40% எடுத்தால் மட்டும்தான் பேப்பர் 2 வேல்யூஷன் பண்ணுவாங்களாம். அப்போ இந்த பார்ட் 2 இது சப்ஜெக்ட் வைஸு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 180 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. இதுவும் அதே போல் எம்சிக்யூ தான், டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. 180 மினிட்ஸ். இங்கே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 120 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க ஃபார் 60 மார்க்ஸ். இப்போ 120 கொஸ்டின்ஸ், அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 0.55 மார்க்ஸு, அப்போ 60 மார்க்ஸ்க்கு வைக்கிறாங்க. இப்போ மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 40%, அதர் தேன் ஓசி பார்த்தீங்கன்னா 35%. அப்போ இந்த கொடுத்துட்டாங்க, இந்தந்த மார்க்கு இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அப்போ அதில் 30 கொஸ்டினுக்கு 50 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. டியூரேஷன் 30 மினிட்ஸ். அப்போ பாருங்கள், திஸ் மார்க் வில் நாட் பி கன்சிடர்ட் ஃபார் ரேங்கிங். அப்போ ரேங்கிங்கு இந்த மார்க்கை ஆட் பண்ண மாட்டாங்க. இது ஜஸ்ட்டு ஃபார் எலிஜிபிலிட்டி, தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும்தான். அப்போ அதில் இந்த சிலபஸ் ஃபார் தமிழ் கம்பல்சரி பேப்பர் இஸ் 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ஸு நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது, எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறமா இந்த 40% ஆஃப் த டோட்டல் மார்க்ஸ், 50ல்
40% மார்க்கு கண்டிப்பாக இதில் வாங்கியிருக்கணும். அப்போ பார்ட் 1 எக்ஸாமினேஷன் ஃபார் த எவாலுவேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் பார்ட் 2. அப்போ இதில் 40% மார்க்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இங்கே போக முடியும். இந்த பார்ட் 2வை எவாலுவேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டு ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த 10th ஸ்டாண்டர்ட் தமிழை படித்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அப்போ இதுதான் இந்த ப்ரெஸ் நியூஸில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஹால் டிக்கெட் வந்துட்டு இந்த 7 டேஸ்க்கு முன்னாடி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 7 டேஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த 5-6 ஏப்ரல் 5-6 வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஹால் டிக்கெட் சீக்கிரத்தில் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். அப்போ இந்த அதாவது இன்ஜினியரிங் காலேஜஸில் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் லைப்ரரியன், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் இருப்பாங்களே அவங்களுக்கான இந்த வேக்கன்சி. அப்போ இதை அப்ளை பண்ணவங்க மறந்துடாமல் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமை எழுத போங்க. அப்போ இதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்துட்டு ஈஸியாக இந்த போஸ்டிங் கிடைக்காது. அப்போ நீங்கள் இதை ஜஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துக்குறாங்க, 120 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துக்குறாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 120, 60 மார்க்ஸ் மொத்தமாக வைக்கிறாங்க. இப்போ ஈஸியாக இந்த மார்க்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். எல்லாமே MCQ தான். இந்த டிஆர்பி நடத்தக்கூடிய அது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. இது வந்து ஒன்லி MCQ தான் இருக்குது. ஈஸியாக நீங்கள் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.